சிறையில் உள்ள அரசியல்வாதிகள் காணொலி வாயிலாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய அனுமதிக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டக்கல்லூரியில் இறுதியாண்டு படிக்கும் அமர்ஜித் குப்தா என்பவர் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் மக்களவை தேர்தல் நடைபெறும் நேரத்தில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருப்பது டெல்லி மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாக கூறியுள்ளார். இதனால் ஆம் ஆத்மி கட்சியின் பிரச்சார தகவலை பெறும் அடிப்படை உரிமை பறிபோறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேபோன்று தேர்தலின் போது பரப்புரை மேற்கொள்ளும் உரிமையும் சிறையில் உள்ள தலைவர்களுக்கும் பறிக்கப்பட்டுள்ளதாக மனுவில் கூறியுள்ளார். இதனால் சிறையில் உள்ள அரசியல்வாதிகள் காணொலி வாயிலாக மக்களவை தேர்தலுக்கு பரப்புரை செய்ய அனுமதிக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின் கைது செய்யப்படும் தலைவர்கள் வேட்பாளர்களின் விவரத்தை உடனடியாக தேர்தல் ஆணையத்திற்கு தெரியப்படுத்த மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த பொதுநல மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடவுள்களின் பெயரால் வாக்கு கேட்கும் பிரதமர் மோடியை தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க உத்தரவிட கோரிய பொதுநல மனு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர் ஆனந்த் எஸ் ஜோந்தோலே என்பவர் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 9ஆம் தேதி பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி ஹிந்து சீக்கிய கடவுள்கள் பெயரை பயன்படுத்தியும் வழிபாட்டு உரிமை சட்டத்தை கூறியும் வாக்கு சேகரித்ததாக கூறியுள்ளார். இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக பேசியுள்ளதாகவும் மத்திய அரசின் விமானங்களில் பயணித்து இதுபோன்ற விதிமீறல்களில் பிரதமர் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிகளின்படி பிரதமர் மீது வழக்கு பதிவு செய்து 6 ஆண்டுகளுக்கு போட்டியிட தடை விதிக்க கோரி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த பொதுநல மனுவை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சச்சின் தத்தா இன்று விசாரிக்க உள்ளார். வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடும் பிரதமர் மோடியை தேர்தல் ஆணையம் கைது செய்ய வேண்டும் என ஆம் ஆத்மி கட்சியினர் தெரிவித்துள்ளனர். மத மோதல்களை உண்டாக்கும் வகையில் பிரதமர் செயல்படுவதாக கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆம் ஆத்மி கட்சி புகார் அளித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆம் ஆத்மி கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வசீகரன், பிரதமர் மோடி அரசியல் சாசன சட்டத்தையும் தேர்தல் விதிகளையும் மீறியுள்ளதாக தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.